தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் எச்சரித்தார். அதன் அடிப்படையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கனஅடி சென்று ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்படுவதற்காக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று கடலூர் மாவட்ட சிறப்பு அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சென்றடைந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். அதே போன்று காவல்துறை சார்பில் மீட்கக்கூடிய காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீயணைப்புத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது முடக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் அதாவது திடீரென அந்த 1,70,000 கனஅடி திறக்கப்பட்டதால் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாதால் இந்த மக்கள் அதாவது வீட்டுக்குள்ளே முடங்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போன்று முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கூறுகையில் அதாவது மாவட்ட நிர்வாகமும் அதாவது மாநில முதலமைச்சரும் அதாவது கடமை தவறியதாக அதாவது 2 நாட்களுக்கு முன்பே அந்த சாத்தனூர் அணையிலிருந்து படிப்படியாக தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். ஆகவேதான் கடலூர் மாவட்ட மக்களுக்கு உயிர் அச்சத்தை காமிச்சு விட்டார் முதலமைச்சர் என ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். அதே போன்று பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளில் மணல் மூட்டைகள் அடுக்கும் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுகின்றன. போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு அந்த பகுதி அதாவது மாவட்ட ஆட்சியர் சாலையிலிருந்து கஸ்டம் சாலை என்று கூறுவார்கள் அந்த சாலை முழுவதும் முடக்கப்பட்டிருக்கின்றன. கடலூர் பன்ருட்டி சாலை முடக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சொல்ல போனால் அதாவது ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது. பொதுமக்கள் இருந்த போதிலும் அலட்சியமாகவே இருந்து வருகிறார்கள். குறிப்பாக அங்கே பகுதியில் நீர் அதிகமாக காணப்படுவதால் அந்த பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் அங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து செல்போனிலிருந்து செல்ஃபி எடுப்பது, அதாவது குழந்தைகளை குடும்பத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தது என்னவென்றால் வீட்டிலே இருங்கள், வெளியில வர வேண்டாம், அதாவது தண்ணீரை நாங்கள் வெளியேற்றுவோம் என குறிப்பிட்டு வருகிறார்கள். பானு, மீட்கக்கூடிய மக்கள் எங்க தங்க வைக்கப்படுறாங்க, அவங்களுக்கான அந்த உணவு அத்தியாவசிய பொருட்களுக்காக மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சிருக்காங்க, அதே போல இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்காக என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நான் முன்பே கூறியது போல மாவட்ட மாநகராட்சி அலுவலர்களும் அதாவது பேரிடர் மீட்பு குழுவினரும் தற்பொழுது 25க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு குழு இருக்கிறார்கள். அதாவது வருவாய்த்துறையினர், காவல்துறை, தீயணைப்புத்துறை அனைத்து துறை அதிகாரிகளும் அதாவது மீட்பில் ஈடுபட்டுகிறார்கள். நாம் முன்பே கூறியது போல நம் மீட்கக்கூடிய அந்த காட்சியானது காவல்துறையும் தீயணைப்புத்தினரும் தான் அதாவது படகு மூலம் மீட்கிறார்கள். அதே போன்று மீனவர்களும் தாமாவே முன் அங்கங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வீட்டில் சிங்கக்கூடிய அந்த பொதுமக்களை தங்களுடைய படகுகளை மீட்டு வருகிறார்கள். அதாவது தன்னார்வலரும் உதவி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் நாம் பார்க்கக்கூடிய பகுதி அதாவது படகுலிருந்து மீட்கக்கூடிய அந்த பகுதியானது KTR நகர் என்று சொல்லக்கூடியது மாவட்ட ஆட்சியர் எதிரில் தான் அந்த பகுதி இருக்கிறது. அதே போன்று திடீர் குப்பம் ஆகிய பகுதிகள் அதாவது கரையோர உள்ளிட்ட அந்த பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சில பொதுமக்கள் நேற்று இரவே வந்தார்கள். ஆனால் சில பொதுமக்கள் வராதால் அவர்களுக்கு தற்பொழுது 1077 தொடர்பு கொண்டு அவர்களை தற்பொழுது மீட்டு வருகிறார்கள். இந்த பகுதிகள்லாம் அதிகமா பாதிக்கப்பட்ட பகுதிகளா இருக்குது. நம்ம அதாவது திடீர் குப்பம், மஞ்சக்குப்பம், உப்லாவாடி, நாணமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது 50க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கண்டறிந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது பள்ளிக்கூடங்கள், சமுதாய கூடங்களை தற்பொழுது தங்கும் விடுதிகளாக மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பானு.